தேடுகிறாள், தேவர் மகனை தேடுகிறாள். பாரதத்தின் தவ புதல்வன் பசும்பொன்னில் உறங்குகிறான். வீரத்தின் விடை நிலமாம் வெற்றிக்கே வேந்தனவன். தேந்தமிழில் தினம் பேசும் திருமகனாம் தேவரையும் மாமதுரை மீனாட்சியோ மையிட்ட கண்ணால் தேடுகிறாள், 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 தேவர் மகனை தேடுகிறாள், 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 தேவர் மகனை தேடுகிறாள். கோட்டையிலே கொடி சுமந்து கொள்கையிலே தனி மறந்து நாட்டுக்கே உழைத்து நின்ற நடமாடும் தெய்வ மகனை பொய்யான வழக்காலே போட்டார்கள் சிறையினிலே. பொய்யான வழக்காலே போட்டார்கள் சிறையினிலே. பாரத தாய் பொங்கியழ பாண்டியர்கள் வென்று வர ஆண்டவர்கள் செய்த பாவம் அகிம்சை வழி பொறுத்து கொண்டு அமைதியை காக்க தேவர் சொல்ல அதை மக்கள் யாரும் மீறவில்லை. அமைதியை காக்க தேவர் சொல்ல அதை மக்கள் யாரும் மீறவில்லை. நீதிக்குமே தலை வணங்கி நெஞ்சுக்குள்ளே பகை துறந்து பாதிப்பையே உடலும் பெற அதற்றமின்றி தேவர் மகன் மெய்யான சட்டத்திலே வென்றாரே உத்தமனாய். மெய்யான சட்டத்திலே வென்றாரே உத்தமனாய். கோடி கோடி பணம் இருக்க கூடி நிற்கும் படையிருக்க கூற்றுவனும் வந்த போதும் மாற்று மொழி சொல்லவில்லை. காலம் போட்ட கணக்கை வெல்ல அந்த தேவர் திருமகன் விரும்பவில்லை. காலம் போட்ட கணக்கை வெல்ல அந்த தேவர் திருமகன் விரும்பவில்லை. வேலவரின் நினைவாக வீட்டினிலே வளர்த்தமையில் தேவரோட மரணம் கண்டு உணவையுமே உண்ணவில்லை. பசும் பொன்னை அடைந்த மயில் தன்னுயிரை விட்டதுவே. பசும் பொன்னை அடைந்த மயில் தன்னுயிரை விட்டதுவே. சொர்க்கமும் அங்கே புனிதமுமானது தேவரே விண்ணக போனதுவே. தென்னவர் தர்மமும் தெரிந்ததும் பின்னே தேவரின் பேரும் உயர்ந்ததுவே. உலகினிலே தலைமகனாய் நிலைத்தார் தேவர்